ஒரு குழந்தையின் வாழ்க்கையில பெற்றோர்கள்தான் மிக முக்கியமானவர்கள். நாம் பிறந்தது முதல் அவர்களைத்தான் பார்த்து வளர்கிறோம். குழந்தைகள் பெற்றோர்களின் செயல்கள் மூலம்தான் தெரிந்து கொள்கிறார்கள். சுற்றியிருக்கிற எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டே இருப்பார்கள். பெற்றோர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை கவனிப்பார்கள். அவர்களுடைய செயல்கள் ரொம்ப முக்கியமான பாடங்கள். எதையுமே சொல்லித் தருவதைக் காட்டிலும் செய்து காட்டுவதில்தான் பயன் அதிகம். நாம் அவர்களுக்கு செயலில் காட்ட வேண்டும். நம்முடைய செயல்கள்தான் நம்முடைய வார்த்தைகளை விட அதிக சப்தமாக பேசும். சரி, இப்போ சில எளிய எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஒரு அப்பா அல்லது அம்மா தன்னுடைய குழந்தை ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. தங்களுடைய பிள்ளையோட சேர்ந்து ஆரோக்கியமான உணவை சந்தோஷமா சாப்பிடுவாங்க. சாப்பிடும் நேரத்தை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவாங்க. ஒரு அப்பா அல்லது அம்மா தன்னுடைய ஊரில் ஏதாவது ஒரு சேவையை செய்துட்டு வர்றாங்க. கருணை எப்படி ஒரு வாழ்க்கை முறைன்னு காட்டுகிறாங்க. குழந்தைகள் நாம சொல்லுறதை விட செய்யறது பார்த்து தான் கத்துக்கிறாங்க. அப்புறம் பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கை நெறிகளின்படி வாழ்வதை பார்க்கும்போது குழந்தைகளுக்குள் ஒரு அற்புதமான மாற்றம் நிகழ்கிறது. அவர்களுக்குள் சரி மற்றும் தவறு பற்றிய ஒரு தெளிவான புரிதல் ஏற்படுகிறது. அவர்களுக்குள் ஒரு வலுவான மனசாட்சி உருவாகிறது. இது அவர்களை கடினமான சூழ்நிலைகளிலும் சரியானதை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. இப்படிப்பட்ட குழந்தைகள் எப்போதும் உண்மையாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வார்கள். ஏன்? இந்த குணங்களை நேரில் பார்த்து வளர்ந்திருக்கிறாங்க. நல்லபடியா வாழ்றதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கடைசியா குழந்தைகளின் வளர்ச்சியில் பெற்றோரின் பங்கு பற்றிய சில முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம். தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். ஒருவரையொருவர் பாராட்டுங்கள், மரியாதையை காட்டுங்கள், மன்னிப்பை கற்றுக் கொடுங்கள். இந்த சிறிய செயல்கள் நல்லொழுக்கம், மரியாதை மற்றும் பச்சாதாபம் கொண்ட மனிதர்களை வளர்க்கும். நம்மை பார்த்தே கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பார்த்ததற்கு நன்றி. ஒன்றாக வலிமையாகவும் உண்மையாகவும் வளர்வோம்.